எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். இந்த வர்மக்கலையில் ரொம்ப முக்கியமான விஷயங்களை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். படுவர்மம் 12, தொடுவர்மம் 96, மொத்தம் 108. இதில் இந்த திலதகால வர்மம் அப்படின்றது படுவர்மத்தில் ஒன்று. இதை எப்படி இயக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு இயக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது. இருந்தாலும் சுலபமான ஒரு வழியை சொல்கிறேன். இந்த நடு விரல் 5 விரலில் நடு விரலில் புருவ மத்தியில் வச்சுக்கோங்க. இப்படி புருவ மத்தியில் வச்சுக்கிட்டு மேல் நோக்கி அப்படி இழுத்து விடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இதை மேல் நோக்கி மட்டும்தான் இழுக்கணும், கீழ் நோக்கி இழுக்கக்கூடாது. இதை மேல் நோக்கி மட்டும்தான் இழுக்கணும், கீழ் நோக்கி இழுக்கக்கூடாது. ஏன்னா இங்கே இருக்கிற அந்த உணர்வாற்றல் அப்படியே நடுவில் உச்சந்தலைக்கு போகும். அதனால் இதை நீங்கள் மேல் நோக்கி தான் இழுக்கணும். இதை மேல் நோக்கி தான் இழுத்து விடணுமே தவிர கீழ் நோக்கி இழுக்கக்கூடாது. அதுலேயும் அழுத்தம் அப்படின்றது கால் மாத்திரை அளவு தான் நீங்கள் அழுத்தணும். இப்போது மாத்திரை அளவு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது ஒரு மாத்திரை அப்படின்னாக்கா இதில் பாதி அரை மாத்திரை, அதில் பாதி கால் மாத்திரை. அதாவது லேசாக நீங்கள் தொடும்போது கால் மாத்திரை அழுத்தம் இந்த இடத்துல இருக்கும். லேசாக தொடும்பொழுது கால் மாத்திரை அழுத்தம் இருக்கும். அங்கேருந்து கால் மாத்திரை அளவு அழுத்தி நீங்கள் அப்படியே மேல் நோக்கி அப்படி இழுக்கணும். இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது நீங்கள் வர்மத்தை பண்ணும்போது கடைசியாக இந்த குற்றி வர்மம் அப்படின்றது நீங்கள் அசக்கி விடணும். கடைசியாக பண்ணும்போது நீங்கள் எல்லாம் பண்ணி முடித்த பிறகு குற்றி வர்மம் அப்படின்றது இந்த காதில் இப்படி குருத்து மாதிரி ஒன்று இருக்கும். காதில் குருத்து மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கு பேர் தான் குற்றி வர்மம். இதை இப்படி தான் அசக்கணும், மேல் நோக்கி அசக்கக்கூடாது. இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இதை இப்படி முகத்துக்காகவும் காதுக்கு பின்னாடியும் இப்படி தான் ஆட்டி விடணும். இப்படி தான் ஆட்டி விடணுமே தவிர மேலும் கீழும் ஆட்டக்கூடாது. இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இதை இப்படி தான் ஆட்டணும். பின்னாடி முன்னாடி, பின்னாடி முன்னாடி. குறைஞ்சது ஒரு 3 தடவை, அதிகமாக 9 தடவை நீங்கள் ஆட்டி விடலாம். மேல் நோக்கி ஆட்டக்கூடாது. மேல் நோக்கி ஆட்டினா அது சரியாக வராது, அது சரியில்லை. இப்போது இந்த விஷயம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது நகக்கண் வர்மம். இந்த நகக்கண் வர்மம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நகத்துக்கு கீழே. இப்போது இது கட்டை விரல், அதாவது பெருவிரல் இல்லையா? நகத்துக்கு கீழே இந்த இடத்துல அந்த பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்டை ஒரு 10 தடவை மேல் நோக்கி இழுத்து விடணும். அதாவது கால் மாத்திரை அளவு அழுத்தம் கொடுத்து மேல் நோக்கி அப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்படி 10 வாட்டி நகக்கண் வர்மத்தில் கால் மாத்திரை அளவு அழுத்தம் கொடுத்து மேல் நோக்கி இழுத்து விடணும். அடுத்தது இந்த விரலையும் அதே மாதிரி நகத்து கீழே இருக்க அந்த வர்மத்தில் விரலை வச்சு கால் மாத்திரை அளவு அழுத்தம் கொடுத்து மேல் நோக்கி 10 வாட்டி இழுத்து விடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து நடு விரலில் அதே மாதிரி நகத்து கீழே இருக்க நகக்கண் வர்மம். நகக்கண் வர்மத்தில் கால் மாத்திரை அளவு அழுத்தம் கொடுத்து மெதுவாக மேல் நோக்கி இழுத்து விடணும். 1
2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது மோதிர விரல். மோதிர விரலையும் நகத்து கீழே இருக்க நகக்கண் வர்மத்தில் விரலை வச்சு கால் மாத்திரை அளவு அழுத்தம் கொடுத்து மெதுவாக மேல் நோக்கி இழுத்து விடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது சுண்டு விரலில் நகத்து கீழே இருக்க நகக்கண் வர்மத்தில் கால் மாத்திரை அளவு அழுத்தம் கொடுத்து மேல் நோக்கி 10 வாட்டி இழுத்து விடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி இந்த 5 விரலையும் இந்த நகக்கண் ஓரத்தில் கால் மாத்திரை அளவு அழுத்தம் கொடுத்து 10 வாட்டி மேல் நோக்கி இழுத்து விடுங்க. இதில் இந்த ஆள்காட்டி விரலில், நடுவிரலில், மோதிர விரலில், சுண்டு விரலில், இப்படி எல்லா விரல்கள்லேயும் இந்த நகக்கண் வர்மத்தை நீங்கள் இயக்கலாம். அதேமாரி கால்கள்லேயும் 10 விரலில் எல்லா விரல்களிலையும் நகக்கண் வர்மத்தில் கால் மாத்திரை அளவு கொடுத்து மேல் நோக்கி இழுத்து விடுங்க. இப்போது கால்லையும் கையில் இருக்கிற எல்லா நகக்கண் வர்மமும் உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகிடும். அடுத்தது நடுக்கண் வர்மம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடுவிரலுக்கு கீழே 2 விரல் கீழே இருக்குது. நடுவிரல்லேருந்து கீழ் நோக்கி முழியிலேருந்து 2 விரல் கீழே இப்படி ஒரு எக்ஸ் போட்டால் இருக்கிற நடுபாகம். இந்த இடத்துல நீங்கள் கால் மாத்திரை அளவு அழுத்தம் கொடுத்து கீழ் நோக்கி இழுத்து விடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இதே மாதிரி வலது கையில் நடுவரலுக்கு முழியிலேருந்து 2 விரல் கீழே எக்ஸ் போட்டால் வர நடுவுற இடத்துல விரலை வச்சு கீழ் நோக்கி ஒரு 3 தடவை இழுத்தால் போதும். அதிகமாக 9 தடவை வரைக்கும் இழுத்து விடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு கையில் ஏதாவது நடுக்கங்கள் ஏதாவது இருந்தால் சரியாயிடும். பலவீனம் விரல்கள் இருந்தாலும் சரியாயிடும். இப்போது இந்த முக்கியமான பயிற்சிகளை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அது குற்றி வர்மம் செஞ்சிங்க. அடுத்து காது அழுத்தியும் விடலாம். அதாவது நீங்கள் எல்லாம் செஞ்சு முடித்த பிறகு குற்றி வர்மத்தை முன்னாடி பின்னாடி ஒரு 3 வாட்டியோ 9 வாட்டியோ செஞ்சு விடலாம். அடுத்தது காது லேசாக அழுத்தியும் விடலாம். ஒரு 3 வாட்டி 1 2 3 தடவை போதும். 9 தடவை வரைக்கும் செய்யலாம். அப்படி செஞ்சிங்கனாக்கா ஏதாவது நீங்கள் தப்பாக பண்ணியிருந்தால் கூட அந்த வர்மம் சரியாயிடும். இப்போது இந்த வர்மத்தை பற்றிலாம் சொல்லிட்டேன். இந்த வர்மம் நம்ம சக்கரங்களோட தொடர்புடையது. உங்களுக்கு தெரியும் 7 சக்கரங்கள் நம்மள உடம்புல இருக்குது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினை, துரியம். இப்போது இந்த 7 சக்கரங்களையும் நீங்கள் வர்ம பயிற்சினால் தூண்டி விடலாம். 7 சக்கரங்களுக்கு சில பேர் மந்திரங்கள் வச்சுருப்பாங்க. சில பேர் ஆறா மூலமாக இது பண்ணி விடுவாங்க. சில பேர் பிராணிக் ஹீலிங் மூலமாக அதை இயக்குவாங்க. நீங்கள் வர்மத்தாலேயே எல்லா சக்கரங்களையும் இயக்கலாம். ஒவ்வொரு சக்கரத்துலேயும் நீங்கள் விரலை வச்சு இடது பக்கம் சுற்றினா அங்கே இருக்கிற கழிவுகள் வெளியேறும். வலது பக்கம் சுற்றினா அது சம்பந்தமான ஆற்றல் உண்டாகும். மூலாதாரத்தில் நீங்கள் சுற்றும்போது மூலாதாரத்தில் சுற்றி இருக்க நரம்புகள்லாம் ஆற்றல் கிடைக்கும். அதேமாரி சுவாதிஷ்டானத்தில் இடது பக்கம் சுற்றும்போது உங்களுக்கு கழிவுகள் வெளியேறும். வலது பக்கம் சுற்றும்போது அது சம்பந்தமான நரம்புகள்லாம் பலமடையும்.
அடுத்தது மணிப்பூரக சக்கரம் தொப்புள்ள இருக்குது. தொப்புள்ளியும் நீங்கள் விரலை வச்சு இடது பக்கம் சுற்றினால், அதாவது எல்லாமே கால் மாத்திரை அளவு தான் நீங்கள் செய்யணும். அதிக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் வரும். அதனால் ஒவ்வொரு சக்கரத்துலேயும் கால் மாத்திரை அளவுக்கு அழுத்தம் கொடுத்து இடது பக்கம் 9 தடவை சுற்றினா கழிவுகள் வெளியேறும். வலது பக்கம் சுற்றினா அதை சுற்றி இருக்க நரம்பு நாடிகள்லாம் வலுப்பெறும். அடுத்தது அநாகத சக்கரம். இதுலேயும் அதே மாதிரி தான். இடது பக்கம் சுற்றினீங்கன்னா கழிவுகள் வெளியேறும். வலது பக்கம் சுற்றினா அதை சுற்றி இருக்க நாடி நரம்புகள்லாம் வலுப்பெறும். அடுத்தது விசுத்தி. விசுத்திலையும் அதே மாதிரி தான். லேசான ஒரு அழுத்தம் தான் கொடுக்கணும், அதிகமாக அழுத்தம் கொடுக்கக்கூடாது. இடது பக்கம் சுற்றினா கழிவுகள் வெளியேறும், வலது பக்கம் சுற்றினா ஆற்றல் கிடைக்கும். திறந்த காலத்துலேயும் நீங்கள் இழுத்து விடலாம் அல்லது சுற்றியும் விடலாம். 2 விதமாக அதை செய்யலாம். திறந்த காலத்தில் விரலை வச்சு இடது பக்கம் சுற்றினீங்கன்னா அங்கே இருக்கிற கழிவுகள் வெளியேறும். வலது பக்கம் சுற்றினா சுற்றி இருக்க நரம்புகள் நாடிகள்லாம் பலம் பெறும். அடுத்தது சகசிராரம், கொண்டைக்குள்ளின்னு சொல்கிற சகசிரார சக்கரம். இதுக்கு இன்னும் சில பேர்லாம் இருக்குது. இதுக்கு டியூ20ன்னு சொல்லுவாங்க, துரியன்னு சொல்லுவாங்க. இது வர்மத்தில் கொண்டைக்குள்ளின்னு பேர். இந்த இடத்துலையும் விரலை வச்சு இடது பக்கம் சுற்றினா கழிவுகள் வெளியேறும், வலது பக்கம் சுற்றினா நரம்புகள் நாடிகள்லாம் பலமாகும். இப்போது இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீதியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். நன்றி. வாழ்க வளமுடன்.